அல்லாஹ், அவருடைய குரல் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அவர் பாடுவதை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் போல இருக்கிறது. அதனால்தான் மகாராணி அவர்கள் ராம்தனுவை இங்கு பாட அழைத்திருக்கிறார். அந்த புறத்தில் இருப்பவர்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக. அந்த ராம்தனு பாண்டியவின் இசையை கேட்டு அந்த புறத்தில் உள்ள ஸ்திரீகளின் வஸ்திரங்களின் நிறம் மாறிவிட்டதாம். உண்மையாகவா? அப்படி என்றால் நான் நீல நிற ஆடையை அணிகிறேன். அந்த நிறம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒருவேளை அந்த நிறம் மாறிவிட்டால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். ஹோஷியார், இன்றைக்கு நடக்கும் நிகழ்ச்சி மிகவும் முக்கியமானது. நீ சென்று இன்று நான் மாலை அணிந்து கொள்ள உயர்ந்த ஆடைகளை தயார் செய். அனைவரையும் விட நான் அழகாக இருக்க வேண்டும். சென்று மது கொண்டு வாருங்கள். நான் கூறியது கேட்கவில்லையா? சென்று மது கொண்டு வாருங்கள். என்னவாயிற்று ஜலால்? மிகவும் கவலையாக இருக்கிறீர்கள். இருக்கட்டும், நான் உங்கள் தோள்களை பிடித்து விடுகிறேன். மிகவும் நன்றாக உணர்வீர்கள். தங்கள் கவலையும் பறந்துவிடும். வேண்டாம், இங்கிருந்து செல் ருக்கையா. ஜலால், நீங்கள் எதற்காக கவலையாக இருக்கிறீர்களோ? ஆனால் என்னிடம் கோபப்படுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் கூறுங்களேன், தாங்கள் ஏன் தனியாக இருக்கிறீர்கள்? என்னை எதுவும் கேட்காதிருக்கையா. என் மீது கோபமாக இருக்கிறீர்கள், பரவாயில்லை. எரிச்சல் அடைகிறீர்கள், அதுவும் பரவாயில்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரிய வேண்டும். எதன் காரணமாக தாங்கள் இப்படி இருக்கிறீர்கள்? அப்படி ஒன்றும் இல்லை ருக்கையா. எனக்கு உன் மீது ஒன்றும் கோபம் இல்லை. நேற்றிலிருந்து என் மனம் மிகவும் குழப்பமாக இருக்கிறது. நேற்று நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஆதாப் சயன்ஷா, மகாராணி தங்களை சந்திக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். அதற்கு எந்த அவசியமும் இல்லை. அவர்களை உள்ளே அனுப்பிவை. ஜலால், இதை பற்றி நாம் பிறகு விவாதிக்கலாம். ஆதாப் அத்தை அவர்களே. நேற்று நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்ததல்லவா ஜலால்? ராம்தனு பாண்டே அவர்களின் பாடலை கேட்டு அனைவரும் மெய்மறந்து விட்டார்கள். அவர் இசையை மீண்டும் கேட்க விரும்புகிறார்கள். அதனால் அவரை மீண்டும் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதற்கு அவர் சம்மதித்து விட்டார். உடனடியாக. ராம்தனு பாண்டே அவர்கள் மிகவும் இங்கிதம் தெரிந்தவர். இதை கூறுவதற்காகத்தான் உன்னிடம் வந்தேன். அந்த நிகழ்ச்சியில் நீயும் கலந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக. என்னவாயிற்று ஜலால்? ஏன் உன் முகம் இவ்வளவு வாடி இருக்கிறது? அது ஒன்றுமில்லை தாயே, சற்று சோர்வாக இருக்கிறது, வேறொன்றுமில்லை. நீ நிச்சயமாக நாளை வர வேண்டும். ஜலால் எதற்கு கோபமாக இருக்கிறார்? தாங்கள் எனது அறைக்குள் வருவதற்கு முன்பு என்னுடைய அனுமதி கேட்டு வர வேண்டும் என்பதை மறந்துவிட்டீர்களா? எனக்கு ஞாபகம் இருக்கிறது ருக்கையா. அதோடு நான் இப்போது கூற வந்திருப்பது முக்கியமான விஷயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜலால் பேகம் ஜோதாவிடம் சென்று இருக்கிறார். ஆனால் ஜோதா அவரை நிராகரித்து விட்டாள். பேகம் ஜோதா உங்களின் இடத்தை நெருங்கிவிட்டார், மிகவும் நெருங்கிவிட்டார். பேகம் ஜோதா உங்களிடம் நெருங்குவதை நீங்கள் தான் தக்க சமயம் தடுக்க வேண்டும். பேகம் ஜோதாவை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்கள் உங்கள் இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இதுவரை ஏதாவது செய்திருக்கிறீர்களா பேகம் ருக்கையா? என்னை இழிவுபடுத்தி தாழ்த்துவதற்கு முயற்சிக்காதீர்கள் மகாமங்கா. அவ்வாறு செய்வதற்கு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஒரு மனைவிக்கு கணவனிடம் இருக்க வேண்டிய இடத்தை ஞாபகப்படுத்தத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். ஒரு பேகம் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன? திசை திருப்புங்கள். பேகம் ஜோதாவிடம் ஜலாலுக்கு இருக்கும் கவனத்தை திசை திருப்புங்கள். தற்சமயம் ஜலால் பேகம் ஜோதாவை வெறுத்த வண்ணம் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அளவு மீறிய அன்பும் அளவு மீறிய வெறுப்பும் தன் இடத்தை மாற்ற வல்லது.
என்ன சொல்ல வருகிறீர்கள்? நான் கூற வருவது என்னவென்றால், அவர்களை பிரிக்கும் மார்க்கம் எனக்கு தெரியும். தாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். ஆனால் என்னை இதில் ஈடுபடுத்தாதீர்கள். இது உங்களுடைய விருப்பம் ருக்கையா. இதில் நீங்கள் பங்கேற்கவில்லை என்றால் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நான் என் கடமையை செய்யத்தான் போகிறேன். உங்களுக்கும் ஜலாலுக்கும் நடுவில் வேறு ஒருவர் வருவதில் எனக்கு விருப்பமில்லை. ராஜபுத்திரி ஸ்திரீ நுழைவதில் எனக்கு விருப்பமே இல்லை. என்னால் முடிந்த முயற்சியை நான் செய்கிறேன். உங்கள் இருவரின் உறவை நான் காப்பாற்றுகிறேன். விடை தாருங்கள். ஷேன்ஷா, நான் தங்களிடம் அனுமதி இல்லாமல் ஷெஹன்ஷாவின் அறைக்கு வரக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா? இங்கிருந்து சென்றுவிடு. இப்பொழுது நான் உள்ளே வரலாமா ஷேன்ஷா? அனுமதி இல்லை. இனியும் எனக்கு பொறுமை இல்லை. தாங்கள் இங்கிருந்து சென்று விடலாம். நான் கூற வந்ததை கூறியே தீருவேன். நீங்கள் அனுமதி கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, ஜோ. தவறு என்று தெரியும். அதற்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நீங்கள் நான் கூறுவதை கேட்டே ஆக வேண்டும். அனைவரும் செல்லுங்கள். நேற்று இரவு நான் அந்த சம்பவத்தை என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை ஜோதா. என்னாலும் அதை மறக்க முடியவில்லை ஷேன்ஷா. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் மடலில் என்ன எழுதினேன் என்று. அதில் என்ன எழுதி இருந்தது என்பது எனக்கும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. என்னை அங்கு வரவழைத்து பின்பு என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள். இதுவரை என்னை யாரும் இதுபோல் செய்ததில்லை. அது ஞாபகம் வரும்போதெல்லாம் எனக்குள் நெருப்பு எரிகிறது. ஷேன்ஷா, தாங்கள் நான் கூறிவிட்டேன் ஜோதா பேகம். அந்த இடத்தில் நான் இல்லாமல் வேறு யாராவது இருந்திருந்தால் உங்கள் தலையை வெட்டி எறிந்திருப்பார்கள். நானாக இருந்ததால் உங்களை மன்னித்து விட்டேன். உங்கள் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பமில்லை. சென்று விடுங்கள். சென்று விடுகின்றேன். ஆனால் நேற்று நடந்ததை தெளிவுபடுத்திவிட்டு செல்கிறேன். உங்களை கோபப்படுத்தியது உண்மைதான். நீங்கள் அப்போது தெளிவில்லாமல் இருந்தீர்கள். ஒரு நட்பை சரீர பந்தமாக மாற்ற நினைத்தீர்கள். அப்பொழுது உங்கள் கண்களில் ஒரு ஸ்திரீயின் மீதுள்ள மோகத்தை தவிர காதல் இல்லை. நிச்சயமாக ஜோதா பேகம், உங்கள் மீது எனக்கு காதல் இல்லை. அதுவும் இல்லாமல் நான் உங்களை காதலிப்பேன் என்று எவ்வாறு நினைத்தீர்கள்? தாங்கள் என்ன உங்களை பேரழகி என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் சொடுக்கப்பட்டவுடன் நான் உங்கள் பின்னால் வந்து விடுவேன் என்று எண்ணினீர்களா? நான் அழைத்தால் 1000 அழகிகள் வருவார்கள். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஜோதா பேகம். இங்கிருந்து சென்று விடுங்கள். தொந்தரவுக்கு மன்னிக்க வேண்டும் ஹுசூர். மகா மந்திரியார் அவர்கள் தங்களை நான் வருகிறேன் என்று கூறுங்கள். பெரியமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஜோதா பேகம் எனக்கு எழுதிய மடலை தாங்கள் படித்து காண்பித்தீர்கள் அல்லவா? ஆமாம் ஜலால். எவ்வாறு மறப்பேன் ஜலால்? அதை பயன்படுத்தித்தானே உங்கள் உறவில் நான் தீயை பற்ற வைத்தேன். அதை எப்படி மறப்பேன்? நன்கு ஞாபகம் இருக்கிறது ஜலால். அந்த மடலை பற்றி இப்போது எதற்காக கேட்கிறாய்? பெரியம்மா, இதற்கு பதில் கூறுங்கள். தாங்கள் அந்த மடலில் இருந்ததை தான் படித்தீர்களா? நான் கேட்பது இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் ஜலால்? நிச்சயமாக பேகம் ஜோதா அந்த மடலில் எழுதியதை ஒவ்வொரு வார்த்தையாக நான் படித்து காண்பித்தேன். உனக்கு நம்பிக்கை வரவில்லையா? உன் மடல்கள் அனைத்தையும் நானே பாதுகாத்து வருகிறேன். நான் எதற்காக பேகம் ஜோதா எழுதிய வரிகளை மாற்றி வாசிக்கப் போகிறேன்? இதில் எனக்கு என்ன லாபம்? இதோ அந்த மடல். இந்த மடலை வேறு ஒருவரிடம் காட்டி வாசிக்க சொல். அப்போது உனக்கு நம்பிக்கை பிறக்கும். அதற்கு அவசியம் இல்லை பெரியம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜோதா பேகம் எதற்காக எழுதியதை மறுக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் என்னை விட உனக்கு ஜோதாவின் மீதுதான் நம்பிக்கை இருக்கிறது. எந்த அளவிற்கு நம்பிக்கை என்றால் உன் பெரியம்மாவையே நீ சந்தேகப்பட்டு விட்டாய். இப்படி கூட நேர்ந்திருக்கலாம். பேகம் ஜோதா தங்களுக்காக இந்த மடலை எழுதும் பொழுது ஏதாவது தவறு நேர்ந்திருக்கலாம். இல்லை என்றால் என்னை மன்னித்து விடு ஜலால். ஒருவேளை ஜோதா உன்னை பழி வாங்குவதற்காக எழுதிவிட்டு இல்லை என்று கூறியிருக்கலாம். ஜலால், இதை யாரிடமாவது காண்பித்து படித்து காட்டச் சொல். நன்கு விசாரித்துக்கொள். ஷேன்ஷா,
அதற்கு அவசியமில்லை என்று நான் கூறினேன் அல்லவா? ஆனால் சரி, போகட்டும், விடு ஜலால். ஷெஹன்ஷா யாரையும் நம்புவது நல்லதல்ல. நீ மிகுந்த கவலையோடு தென்படுகிறாய். இந்த சமயத்தில் மனதுக்கு மாறுதல் ஏற்பட்டால் ஆறுதலாக இருக்கும். மகாராணியின் வேண்டுகோளுக்கு இணங்கி ராம்தனு பாண்டே அவர்கள் இன்றும் நம் தர்பாரில் பாடுவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். நீ சென்று நிகழ்ச்சிக்கு தயாராகி வா ஜலால். எனக்கு விருப்பமில்லை பெரியம்மா. ஜலால், நீங்கள் ஒரு ஷெஹன்ஷா. விருப்பம் இல்லை என்றாலும் ஷெஹன்ஷா இது போன்ற காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும். நான் ஒன்றை கூறவா? நீ இன்று நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்? உனக்காக ஒரு அரிய பரிசை எடுத்து வந்திருக்கிறேன். அந்த பரிசை நீ உன்னிடத்தில் வைத்துக் கொள்ள மிகவும் கர்வப்படுவாய். மிகவும் சுவாரஸ்யமான பரிசு. பார்க்க விரும்புகிறாயா? கூறு ஜலால், நான் கூறியது உண்மைதானே? தர்பாரில் இருக்க வேண்டிய ஒன்று. ஹுசூர், தங்களின் புன்னகைக்கு காரணம் என்னவென்பதை தாங்கள் என்னிடம் கூறக்கூடாது என்று ஏதாவது இருக்கிறதா? ரேஷம், என்னுடைய எதிரிகளை நான் அழிக்கும் பொழுது என் உதடுகளில் புன்னகை என்னும் பூ பூக்கிறது. பேகம் ஜோதாவிற்கு இந்த அந்தப்புறத்தில் தன்னுடைய இடம் எங்கே என்பது புரிய வரும். பேகம் ஜோதாவின் கனவு கோட்டை உடைந்துவிடும். பிறகு என் கனவு நிஜமாகிவிடும். ராம்தனு பாண்டே அவர்கள் இன்னும் இங்கு வரவில்லையா? அவர் பெரும் கலைஞராயிற்று. அவர் விரும்பும் பொழுதுதான் வருவார். நீல நிற ஆடையை தான் நான் அணிந்திருக்கிறேன். இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டுமோ? இங்கிருக்கும் அனைத்து ஸ்திரீகளுக்கும் இந்த ராம்தனு பாண்டேவின் வணக்கங்கள். இப்பொழுது என்னுடைய இசையை உங்களுக்கு சமர்ப்பிப்பதற்கு முன்பாக நான் தங்களை ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எதற்காக நான் பாட வேண்டும்? அதற்கு பதிலை நான் கூற விரும்புகிறேன் ராம்தனு பாண்டே அவர்களே. தங்கள் இசைஸ்வரங்களில் எவ்வளவு இனிமை இருக்கின்றதோ, அதே போல் பாரத தேசத்தில் எவ்வளவு வண்ணங்கள் இருக்கிறதோ, இந்த அந்தப்புறத்திலும் அதே போன்று பல வண்ணங்களும் இருக்கின்றன. வெவ்வேறு மதத்தையும் கலாச்சாரத்தையும் சேர்ந்தவர்களும் இங்கு இருக்கிறார்கள். உங்களது இசை அனைத்து வண்ணங்களையும் ஒன்றாக இணைக்கும் என்று நீங்கள் கூறினீர்கள் அல்லவா? என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், இங்கிருக்கும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் அனைவரும் தங்களுடைய இசையால் ஒன்றாக இணைந்து விட வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஒரு பேகம் ராஜபுத்திர வம்சத்தைச் சேர்ந்தவர். மகாராணி ஜோதா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். எச்சரிக்கை! பாட்ஷா ஜலாலுதீன் முகமது வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இன்று அனைவரின் முன்பாக எனது விசேஷமான பேகம் இன்று இந்த சிம்மாசனத்தில் என்னுடன் வந்து அமர்ந்து இதை அலங்கரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிறகு என்னுடைய இன்னொரு பேகம், அவர்களையும் நான் இங்கே அழைக்கிறேன். இப்போதுதான் நான் அவர்களை அங்கீகரித்தேன். நீ என்னுடைய முக்கியமான பரிசை எடுத்து வா.
இந்த திரையை அகற்றிவிட வேண்டும். இதை நான் மறந்தே விட்டேன். இந்த இடத்தில் பொதுவாக என்னுடைய விசேஷ பேகங்கள் தான் அமர்வது வழக்கம். ஆனால் இன்று முதன் முறையாக என்னுடைய விசேஷ பரிசை இங்கு அமர அழைக்கின்றேன். என்னவாயிற்று ராம்தனு அவர்களே? நீங்கள் எனது வாளின் கூர்மையை பார்த்தீர்கள் அல்லவா? அதே போல் அவளது விழியும் இருக்கிறது அல்லவா? நிச்சயமாக. மனம் நிலையிழந்தது, ஸ்வரங்களும் நிலை தடுமாறியது. இருப்பினும் அது அனைத்தும் ஒரு கணத்திற்குத்தான். அதனால் நான் நிச்சயம் இன்று உங்களுக்காக பாடுவேன். இந்த மாதிரி ஒரு அழகை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. வாருங்கள். ஷேன்ஷா இவள் பெனசீர், அபுமாலியின் அந்தப்புறத்தில் முக்கியமானவள். வாருங்கள், எனது அருகில் வந்து அமருங்கள். இப்போது தாங்கள் தங்கள் இசையை ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக. इन आँखों में तुम जब से बसे हो, सारा जग रूप तेरा. நேற்று புயல் வந்தது, இன்று இடி இடித்திருக்கிறது. जब से बसे हो, सारा जग रूप तेरा. प्रीत का ये रंग अब तो तेरे संग और भी हो गया गहरा. इन आँखों में तुम जब से बसे हो, सारा जग பெரியம்மா, रूप तेरा. दानी रे 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 सारे गा गा मरे साधानी रे 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 सारे गा. பேகம் ஜோதா, உங்களிடம் ஒன்று கூற வேண்டும். இப்பொழுதே கூறட்டுமா இல்லை? கூறுங்கள். சரி, உங்கள் விருப்பம். ஷேன்ஷாவின் கட்டளையின்படி தாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும்.
இந்த சமயத்தில் நீங்கள் இங்கு இருப்பது ஷெஹன்ஷாவிற்கு சிறிதும் பிடிக்கவில்லை.